Hi friends, welcome to Kokis Cooking Channel. என்னடா இன்னைக்கு இங்க நின்னு பேசிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல ஒரு சண்டே vlog மாதிரி பார்க்க போறோங்க. இன்னைக்கு வந்து என்னோட சன்னுக்காக ஸ்பெஷல் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண போறேன். அதுக்கு வந்து வீடியோவா நான் வந்து எடுத்து உங்களுக்கு நான் போடலாம்னு இருக்கேன், ஷேர் பண்றேன். அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம கிச்சன்ல வந்து கொஞ்சம் கார்பெண்டர் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதனால என்னால் வந்து ப்ராப்பரா வீடியோஸ் எல்லாம் போட முடியல. இதுக்கப்புறம் வந்து கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோஸ் அதெல்லாம் நிறைய வரும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ப்ரெட் ஆம்லேட் மாதிரி சிம்பிளாக சாப்பிட்டுக்கலாம். மத்தியானம் லஞ்சு வந்து கொஞ்சம் ஹெவியாக பண்ணுறதுனால காலையில் வந்து கொஞ்சம் சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெட் ஆம்லேட் தான் போட போகிறோம். நானும் நிக்கிலும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான். அதனால் ஒரு சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் தான். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரெட் ஆம்லேட்டுக்கு நான் வந்து ஒரு 5 முட்டை எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துருக்கேன். சுகர் சேர்த்தா வந்து கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறமா வந்து ஒரு சின்ன கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கினேன். இப்போ பெப்பர் தூள், அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரியும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து டைரெக்டாக முட்டை உடச்சி ஊற்றி அந்த தவா ஃபுல்லாக அப்படியே நம்ம ரோல் பண்ணிவிட்டு அதில் வந்து ப்ரெட்டை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். அது இன்னும் ஈஸியாக செஞ்சிடலாம். அந்த மாதிரி எங்கள் நிக்கிலுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரெட் ஆம்லேட் வந்து செஞ்சால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து ப்ரெட்டு வந்து நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நெய்யில். அதுக்கப்புறம் வந்து நம்ம எக்கில் வந்து டிப் பண்ணி அதை அப்படியே நம்ம தவாவில் போட்டு 2 பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது. ரொம்ப சிம்பிள் தான். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ப்ளஸ் ஹெல்த்தும் கூட. காலையில் நம்ம ப்ரெட் ஆம்லேட் இந்த மாதிரி சாப்பிட்றதுனால நல்லா ஹெல்த்தாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தொட்டுக்க வந்து டொமேட்டோ சாஸ் வச்சு நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம். ஆளுக்கு 2 பீஸ் அப்படி வந்து சாப்பிட்டுக்கிட்டோம். சூப்பராக இருந்தது. எங்கள் நிக்கிலுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷுங்க இது ப்ரெட் ஆம்லேட். எப்போ சண்டே வந்தாலும் எனக்கு ப்ரெட் ஆம்லேட் தான் ஃபஸ்ட்டு கேட்பான். இப்போ மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தில்ல, அதனால் அதெல்லாமே நான் அரைச்சி ரெடி பண்ணிக்கிட்டேன். சைட் பை சைட் வந்து மட்டன் நான் என்ன பண்ண போகிறேன்றது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் உங்களுக்கு. மட்டன் பிரியாணி, மட்டன் கிரேவி, அப்புறம் வந்து சிக்கன் 65 இது 3 தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன் மத்தியானம் லஞ்சுக்கு. சிக்கன் பார்த்திங்கன்னா 3/4 கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். மட்டன் வந்து ஃபஸ்ட்டு கிரேவிக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன். இந்த மட்டன் வந்து பிரியாணிக்காக வேக வைக்கிறதுக்காக நான் அது குக்கரில் வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ சிக்கன் வந்து நம்ம மசாலா வந்து தடவி நம்ம ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இது வந்து நல்லா ஊறணும். பாருங்க, இப்போ வந்து நான் ஃபுல்லாக வந்து நான் எதுவுமே ஃபுல் வீடியோ நான் எடுக்கல. நான் சிக்கன் 65 வீடியோ வந்து நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எங்கள் நிக்கில் வந்து பிரியாணிக்காக புதினாலாம் கிள்ளி ரெடி பண்ணிகிட்டு இருந்தார். இன்றைக்கி கொஞ்சம் நிறைய ஹெல்ப் பண்ணான் எங்கள் நிக்கில் எனக்கு. ஆக்சுவலி நாங்கள் 11:40க்கெல்லாம் நாங்கள் கிளம்ப வேண்டியது இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்ததுனால வீடியோ வந்து ப்ராப்பராக என்னால் எல்லாமே கவர் பண்ண முடியல. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ பிரியாணிக்கு வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். இந்த பக்கம் வந்து சிக்கன் 65ம் பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைட் பை சைடு அதுவும் வந்து சிக்கன் 65க்கும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இது நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. அதனால் அப்புறமா சூப்பராக இருக்கும் அப்போ தான் ஊறினா தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் சிக்கன் 65ம் சைட் பை சைடு ரெடி ஆகிட்டுருக்கு. ரொம்ப டைம் இல்லாதனால நான் நிறைய வந்து வீடியோஸ் உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக காட்டல. மட்டன் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் வந்து சீரக சம்பா ரைஸில் தான் செஞ்சேன். நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி சீரக சம்பா மட்டன் பிரியாணி வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். நான் அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதில் வந்து நீங்கள் பார்க்காதவங்க அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்துக்கோங்க. ஃபுல் வந்து நான் டீட்டெயிலோடு அதை கொடுத்துருக்கேன். மட்டன் கிரேவியும் சிக்கன் 65 வீடியோவும் நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. பாருங்கள், அவ்வளோதான். நான் எல்லாமே பேக் பண்ணியாச்சு செஞ்சுட்டு. இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுன்றதுனால டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் தனியாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பச்சடி பார்த்திங்கன்னா வந்து எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும்தான் நான் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலி நாங்களும் வந்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்லான்னு எல்லாமே நான் பேக் பண்ணி வச்சுருக்கேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா, நான் எங்கள் சன்னுக்கு அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் வீடியோ. எதுக்காக என்னன்றது நான் டீட்டெயில் உங்களுக்கு இன்னும் சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஹரி வந்து நாங்கள் ஹாஸ்டலில் போட்டிருக்கோம். இன்றைக்கி சண்டே வந்து விசிட்டிங் ஹவர்ஸ். அப்போ பேரண்ட்ஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்ற விசிட்டிங் ஹவர்ஸ் இருக்கிறதுனால அவனுக்கு லஞ்ச் கொஞ்சம் ஸ்பெஷலாக அவனுக்கு பிடிச்சது செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி 12:30க்கு அவனுக்கு லஞ்ச் பிரேக்கு. அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக செய்யணும் அப்படின்றதுனால தான் எல்லாமே நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் செஞ்சதுனால வீடியோ அவ்வளோவா நம்மளால் டீட்டெயிலாக நான் எடுக்க முடியல. கண்டிப்பாக நான் உங்களுக்கு சிக்கன் 65 வீடியோவை சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பியாச்சு. 11:50 இருக்கும், நாங்கள் கிளம்பிட்டோம். போகிற வழியிலே வந்து எங்கள் ஹரி கூடவே வந்து அவன் ஃப்ரெண்டும் வந்து நம்ம ஹாஸ்டலில் தங்கியிருக்கிறதுனால அவங்க பேரண்ட்டும் வந்து எங்கள் கூடவே வந்துட்டாங்க. நாங்கள் பிக்கப் பண்ணிக்கிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். அது அவங்க மம்மி, அப்புறம் அவங்க தம்பி, அவங்க சிஸ்டர் எல்லாருமே அப்படியே எல்லாம் ஒன்றா கிளம்பியாச்சு. நிக்கிலோட ஃப்ரெண்டும் அவங்க 2 பேரும் ஒரு கிளாஸு, எங்கள் ஹரியும் கரனும் ஒரு கிளாஸ் ஆக்சுவலாக. ஆனால் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம். நாங்கள் வந்து இப்போ ஸ்கூலுக்கு ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக எந்த ஸ்கூல் அதெல்லாம் வந்து நான் இதில் மென்ஷன் பண்ணல, அதில் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. இப்போ வந்து நாங்கள் எல்லோரும் வந்து பேக் எடுத்துகிட்டு அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டோம். அவங்க ரூமுக்கு போயிட்டு வச்சுட்டு வரதுக்காக அவங்க கிளம்பிட்டாங்க. இங்கே பாருங்கள், இங்கே நிக்கிலும் அவங்க சுபியும் வந்து 2 பேரும் ஒரு பயங்கர ஜாலியாக சேர்ந்து ஸ்கூலெல்லாம் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க, என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து இங்கே லஞ்செல்லாம் எடுத்துகிட்டு வந்த லஞ்செல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம் எடுத்து வச்சுட்டு. நான் தான் பிரியாணி பண்ணேன்னா அவங்களும் வந்து பிரியாணி கிரேவி எல்லாமே அவங்களும் அதே பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அவங்களும் சப்பாத்தியும் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. பாருங்கள், எங்கள் ஹரி, எங்கள் கரண் 2 பேருமே வந்து ரொம்ப டல்லாகிட்டு இருந்தாங்க. அவங்க ஃபேஸையே பார்க்க முடியல. ஆக்சுவலி அங்கே போகும்போதே ஒரு மாதிரி டல்லாக இருந்தாங்க. அவங்க சிஸ்டர் இவங்க. சரி, அப்படியே எல்லாம் ஒன் வீக் என்னென்ன நடந்தது அதெல்லாம் அப்படி வந்து கேட்டுட்டு உக்காந்துட்ருந்தோம். அப்போ வந்து எல்லாருமே வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சோம். அவங்க வந்து சப்பாத்தி, மட்டன் கிரேவி, அவங்க மட்டன் பிரியாணி, அப்புறம் பச்சடி எல்லாமே அவங்களும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஆக்சுவலி வந்து அன்றைக்கி வெரைட்டிஸ் வந்து நிறைய ஆயிடுச்சு. எல்லாருமே சாப்பிட முடியாமல் சாப்பிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டு நாங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து நிறைய வீடியோஸ் எடுக்கலாம்னு நினச்சேன். பட் வந்து நாங்கள் கிளம்புறோன்னதுமே எங்கள் ஹரியும் அந்த கரனும் வந்து ரொம்ப கொஞ்சம் மாறியாக இருந்தாங்க. சரி, அதுக்கப்புறம் அவங்க எடுக்க முடியல வீடியோஸ் வந்து. சரி, அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்களோடவே உட்காந்து பேசி வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு 2:00 2:30க்கு அந்த மாதிரி நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கள் ஃப்ரெண்டு வந்து அவங்க இளநீரெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் வெட்டி கொடுத்து பசங்கள்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் இருந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்புனோம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டு அப்படியே எங்கள் ஃப்ரெண்டு வந்து அவங்க வீட்டில் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் ஒரு நல்ல ஒரு காஃபி ஒன்று வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலை பார்க்கலான்னு காஃபி வச்சு குடிச்சிட்டோம். இந்த விலாக் வந்து இதோடு நான் முடிச்சுக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இதுக்கப்புறம் வந்து கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோஸ், கிச்சன் ஆல்ட்ரேஷன் அதெல்லாமே வந்து ஃபுல் டீட்டெயில் வீடியோவை நான் அப்லோட் பண்ணுவேன். மறக்காமல் என் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.